ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எந்த ஆப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா blablacar அப்படிங்கிற ஒரு ஆப் தான் பார்க்க போகிறோம். சிம்பிளாக இது என்ன பற்றின ஒரு ஆப் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேலம்லேருந்து பெங்களூர் போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் ஏன் இந்த எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணுறேன்னா, இருக்கிறதுலையே அதிகமான பேர் வந்து பெங்களூருக்கு வந்து சேலம்லேருந்து தான் ட்ராவல் பண்ணுறாங்களாமா. இது ஒரு ஸ்டாட் சொல்லுது. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் சேலம்லேருந்து பெங்களூர் போனோன்னா பஸ் சார்ஜ் வந்து 300 ரூபாய் ஆகும். சிம்பிளாக நாமினலாக இங்கேருந்து நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கு 5.5 மணி நேரம் வந்து கன்ஃபார்மாக ஆகிடும் இப்போ இருக்கிற டிராஃபிக்கு. பட் ஆனால் இந்த blablacar அப்படிங்கிற ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு ரைடை வந்து புக் பண்ணிக்கலாம். அந்த ரைட் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா யாராவது ஒருத்தங்க வந்து இப்போ சேலம்லேருந்து பெங்களூருக்கு காரில் போகிறாங்க அப்படின்னா அந்த காரில் அவங்களுக்கு ஒரு சீட் கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் 400 இல்லை 300 அவங்க ஃபிக்ஸ் பண்ணுற ரேட்டை 500 வந்து அவங்க கேட்பாங்க. நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை கொண்டு போய் பெங்களூர்லேயே காரில் இறக்கிடுவாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த கோவிட் டைமில் வந்து நம்மளால் ஃபார் எக்ஸாம்பிள் பஸ்லேயும் ட்ராவல் பண்ண முடியாது, இண்டிபெண்ட்டாகவும் போக முடியாது. பட் இந்த blablacar யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக போகலாம். இந்த blablacar ஆப் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். நீங்கள் எந்த விதமான பணமும் கட்ட வேண்டியதில்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு லைவ் டெமோவே காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ லீவிங் ஃப்ரம்னு கேட்குறாங்க. நான் வந்து சேலம் அப்படின்னு கொடுக்குறேன். ஒரே நிமிஷம் இருங்க, இன்னும் நெட் ஆன் ஆகலை. ஸோ லீவிங் ஃப்ரம்னு கேட்குறாங்க, நான் சேலம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்தாச்சு. சேலமில் ஸ்பெசிஃபிக்காக எங்கே அப்படின்னு கேட்கும். அது நீங்கள் எங்கே வேணால் கொடுக்கலாம், நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அப்படின்னு. பட் நான் வந்து இப்போ ஏதாவது ஒன்று கொடுத்து சிட்டி சென்டர் அப்படின்னு மேலே வருது. சிட்டி சென்டர்னால் சிட்டியோட சென்டர்லேருந்து. ஸோ அதுக்கப்புறம் வந்து டு பெங்களூர். இப்போயும் நான் இங்கேயும் சிட்டி சென்டர்னு கொடுத்துட்றேன். இப்படி கொடுத்தவொன்னே வந்துடும். டுடே இன்றைக்கி வந்து நான் ஷூட் பண்ணுற டைம் என்னென்னா 10:48 PM. ஸோ இப்போ வந்து எந்த ரைடுமே இருக்காது. நாளைக்கு நான் செக் பண்ணுறேன். ஸோ 2 February நான் செட் பண்ணுறேன். டைம் நீங்கள் காலையில் வந்து 6 மணி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா 6 மணி அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி வரைக்கும் இருக்கிற எல்லா ரைட்ஸும் நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் எந்த டைம் செட் பண்ணுறீங்களோ அந்த டைம் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி இருக்கிறத பார்க்க முடியாது. ஸோ நான் காலையில் வந்து ஒரு 8 மணின்னு செட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்த உடனே இப்போ சர்ச் அப்படின்னு வரும். எத்தனை பேசஞ்சரோ அத்தனை பேசஞ்சருக்கு. ஸோ ஒன்று சர்ச் அப்படின்னு கொடுத்தா நாளைக்கு வந்து 2 ரைட்ஸ் இருக்குது. ஒருத்தர் வந்து போகிறாரு 12:30 மணிக்கு சேலத்துலேருந்து கிளம்புறாரு. 16 அப்படின்னா வந்து 3 o'clock வந்து அங்கே 4 o'clock வந்து பெங்களூர் போகிறாங்களாமா. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு கிளம்புறாரு. கிட்டத்தட்ட 10:40க்கு 3:30க்கு போகிறார் அடுத்த நாள். ஸோ இந்த 2 ரைடில் எந்த ரைடு உங்களுக்கு வேணுமோ புக் பண்ணலாம். எப்படி புக் பண்ணலான்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே சேலம்லேருந்து எங்கே போகிறாங்க, இவர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வராரு. கோயம்புத்தூர் வழியாக சேலம் வந்து இவருக்கு ஒரு பாயிண்ட். ஸோ சேலத்துலேயும் நிறுத்துவாங்க. நம்ம சேலத்துலேருந்து ஏறிக்கலாம். அப்புறம் சில்க் போர்டு ஃப்ளைஓவர் பெங்களூருக்கு வந்து போகிறாரு. இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே கோ ட்ராவலர்ஸ்னு இருக்கும். இவங்க கூட யார் வராங்களோ, அதாவது நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கூட வரவர். இவர் வந்து அவங்களோட சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லுவாங்க நீங்கள் வரத்துக்கு. என்ன அப்படின்னா பின்னாடி சீட்டில் வந்து மேக்ஸிமம் 2 பேர் தான் இருக்கலாம். அதே மாதிரி யாரும் ஸ்மோக் பண்ணக்கூடாது. இவரோட கார் வந்து மாருதி ஷிஃப்ட்டாக ரெட் கலர். ஸோ இதுவும் கொடுத்துருவாங்க. நீங்கள் வேணும்னா இவரோட ப்ரொஃபைல் அப்படி கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்கலாம். இவரோட ரேட்டிங்ஸ் வந்து 4.5 out of 5. 2 பேர் தான் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இவர் மூட எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா பேசுகிறது ரொம்ப பிடிக்குமா, ஸ்மோக்கிங் இல்லை, பிளேலிஸ்ட் அதாவது வந்து நிறைய மியூசிக் பிளேலிஸ்ட்லாம் பண்ணுவார், அதாவது ப்ளே பண்ணுவாருங்கிறாங்க. அப்புறம் ஃபோன் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் 6 ரைடு வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. நவம்பர்லேருந்து இவர் மெம்பராக இருக்கார். இவரோட ஏஜ் வந்து 40. இவரோட பேர் பிரதீப். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். என்னோட சஜஷன் என்னென்னா ரேட்டிங் 4க்கு மேலே இருக்கவங்க எல்லாத்தையுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க எல்லாருமே ரூடாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சின்ன மீனிங். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இவரை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னு கூட பார்க்கலாம். முருகேஷன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து எக்ஸலண்ட் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ரிஷி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஸோ இவங்க 2 பேர் தான் இவருக்கு ரேட்டிங் கொடுத்தவங்க. இதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்து உங்களோட ஃபேஸ்புக் ஐடி இல்லை கூகுள் இதில் போயிட்டு நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புக் ஆகிடும். இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. நீங்களே தானாக புக் பண்ணிடலாம். இன்னொன்று வந்து ரிக்வஸ்ட் பண்ணணும். நான் உங்கள் காரில் வரேன் அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்து அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் புக் ஆகிடலாம். அதுக்கப்புறம் அவரோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு வந்துடும். நீங்கள் அவர்கிட்ட பேசலாம்.
இதுக்கு கீழே இன்னொரு ரைடு இருக்குது, இவரையும் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 490 ரூபாவாமா ஒரு ஆளுக்கு. அதாவது இந்த சரண் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கிறதுல, இந்த பிரதீப் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் பண்ணதில் 440 ரூபாவாம். ஸோ விலை அப்படிங்கிறதோட கம்ஃபர்டபுளாக போய் இறங்கலாம். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ண உடனே தெரியும். மேக்ஸ் பின்னாடி வந்து 2 சீட்ஸ் தான். இவரோட கார் வந்து ஃபோர்ட் ஃபீகோ, ரெண்டாவதாக பார்த்தவரோடது. ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்பை பற்றி. நிறைய பேருக்கு இந்த ஆப் தெரியல. ப்ரோ ஏதாவது புது ஆப்பாக எடுத்துகிட்டு வாங்க ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. ஸோ உங்களுக்காக தான் நண்பா இந்த ஆப்பு. ஒரு ரொம்ப புது ஆப்பு. நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப சலுப்புப்படுவீங்க, அவங்களுக்கு செமையாக இருக்கும். இல்லை ப்ரோ நான் வந்து ட்ராவல் பண்ணலை, நான் வந்து இந்த பிளாப்லா ஆப்பில் வந்து ரைடு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்கிட்ட கார் இருக்குது, 2 இடம் காலியாக இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறதுனா இந்த ஆஃபர் அப்படிங்கிற நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த எதுலையாவது ஒன்றில் சைன்இன் பண்ணிவிட்டு உங்கள் காரோட டீட்டெயில்ஸ் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது இதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாராவது புக் பண்ணுவாங்க, அவங்கள நீங்கள் ஏற்றிக்கிட்டு போகலாம். இதில் போகிறதுனால உங்களோட பெட்ரோல் செலவு வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ சிம்பிளாக சைக்காலஜி படி அதுதான் உண்மை. உங்களோட பெட்ரோல் செலவு வந்து மீதி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப விட கம்பெனி கிடைக்கும். காரில் தனியாக போகிறத விட இன்னொருத்தரோட போகலாம். ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ். என்கிட்ட வந்து நான் போன ரைட்ஸில் அவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் இன்பாக்ஸ்னு இருக்கும். இன்பாக்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் வந்து உங்களோட ரைடை அப்ரூவ் பண்ணவர்கிட்டயோ இல்லை நீங்கள் பார்த்த ஒரு ஆள்கிட்டயோ மெசேஜ் பண்ண முடியும். ப்ரோ இந்த மாதிரி நான் உங்களதில் வரலான்னு இருக்கேன், என்னை சேர்த்துப்பீங்களா அப்படின்னு. என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம், அவர்கிட்ட நீங்கள் பேசலாம். அதுக்கப்புறம் நம்மளோட ரைட்ஸ் ஏதாவது இருந்தால், நீங்கள் ஏதாவது புக் பண்ணியிருந்தா இல்லை நீங்கள் ஏதாவது போஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா யுவர் ரைட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்க்கலாம். அப்புறம் கடைசியாக ப்ரொஃபைல், உங்களோட ரேட்டிங்ஸ் எல்லாமே தெரியும், இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்து ஏன் என்னோடய ப்ரொஃபைல் காமிக்கலைன்னா, ஒரு வீடியோவில் இது காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இந்த ஆப்பை நான் டெலீட் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். இல்லைனா என்னோடய ஒரிஜினல் ப்ரொஃபைலே பிளாப்லாவில் உங்களுக்கு டேரெக்டாக காமிச்சிருப்பேன். பட் இது காமிக்கக்கூடாதுன்னு சொன்னதுனால நான் காமிக்கல. ஸோ இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த ஆப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ட்ராவல்லாம் இதுவுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் என்ன வீடியோ பேசணும் அப்படின்னு நினச்சாலும் மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ பார்க்கலாம். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் அரவிந்தன் ஃப்ரம் சைஃபிக்ஸ் சைனோரா.